இந்தியாவுக்கு ஒரு நீண்ட நெடிய கடினமான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்திய ரசிகர்களுக்கு உண்மையாச்சு. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஜோ ரூட். என்ன ஒரு பேட்டர்! ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அடிச்சு தூள் கிளப்பிட்டார், தவிடுபொடியாக்கிட்டாரு. இந்த வீடியோவை மறக்காம முழுசா பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோ பாருங்க. எவ்வளோ சுவாரஸ்யமாக்க முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக்க ட்ரை பண்ணுறேன். ஜோ ரூட் அவர் இன்னிக்கே 120 ரன்கள் அவருக்கு தேவைப்பட்டது. ரிக்கி பாண்டிங்கோட ரெக்கார்ட் 2வது அதிகபட்ச ரன் கெட்டராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் திகழ்வதற்கு அது இன்றைக்கே செஞ்சுருவார் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் ஆர்வம் சொன்னார். ரிக்கி பாண்டிங் காமெண்ட்ரி செய்ய இங்கிலாந்து வந்திருந்தார். அது நடந்ததையும் நம்ம பார்த்தோம். ஜோ ரூட் என்னமா ஆடினார். ஏன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் தட்டி தடுமாறி ஆலி போப் இருந்தாலும் ஜோ ரூட் ஒரு பக்கம் அந்த நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இங்கிலாந்துக்கு. ஆலி போப் முதல் 1 மணி நேரம் கொஞ்சம் டெஸ்டிங் பவுலிங் இருந்தது இந்தியா கிட்டேன்னு. சில பல வாய்ப்புகள் கிரியேட் ஆச்சு. அது எதுவுமே கான்க்ரீட்டாக மேலே ஒரு ரன் அவுட் வாய்ப்பு ஜோ ரூட்டுக்கு எதிராக கிரியேட் ஆச்சு. பட் டைரக்ட் ஹிட் அடிக்க முடியல. முதல்ல அவுட் ஆனது என்னமோ ஆலி போப் 71 ரனில். இதில் என்ன விந்தையான விஷயம்னா, வாஷிங்டன் சுந்தர் 65 ஓவருக்கு அப்புறம் தான் அட்டாக்லேயே இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டார். அது எதற்காக அப்படிங்கிறது யாருக்கும் சரியாக புலப்படாத ஒரு விஷயம். வாஷிங்டன் சுந்தர் வந்த உடனே இம்பேக்ட் இருந்தது. அவர் ஒரு 10 ஓவர் கூட டைம் எடுத்துக்கல. ஒரு 5-6 ஓவருக்குள்ளார முதல்ல ஆலி போப்பை காலி பண்ணார். ஸ்லிப்பில் ஒரு கேட்ச். அவருக்கே உரித்தான அந்த ட்ரிஃப்ட் 2.65 அவரோட ஆவரேஜ் ட்ரிஃப்ட் டிகிரிஸ். இங்கிலாண்டில் 2007க்கு அப்புறம் அதிகபட்ச ட்ரிஃப்ட் கொண்ட ஒரு வீரர். அதிகபட்சம்னா எந்த அளவுக்கு? நேத்தன் ஹாரிட்ஸ் மொயின் அலி, கிராம் ஸ்வான் மாதிரி பவுலர்களோட அதிக ட்ரிஃப்ட் அது கிடச்சிது. அப்படி அவுட் ஆக்கினார். இன்னும் ஒரு 4 ஓவர் இடைவெளியில் ஹாரி ப்ரூக் வந்தார். அவர் டிஃபெண்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப எளிது இல்லைல்ல. அவருக்கு நேச்சுரலாக அடித்து ஆடணும்னு இறங்கி வந்தார். கம்ப்ளீட்டாக மிஸ்ரீட் பண்ணார். திரும்பவும் ட்ரிஃப்ட் பந்து நேராக போச்சு. ஸ்டம்பிங். சடன்லி இந்தியா ஆட்டத்தில் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற தருணத்தில் பென் ஸ்டோக்ஸ் இணைந்தார். விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 119 ஓவருக்கு மேலே போட்டிருக்காரு. ஆனால் ரன் வரலையே நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஷேக்கி ஆரம்பித்தாலும் அவரும் ஜோ ரூட்டும் இணைந்து 140க்கு மேலே ஒரு பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆகலை. ஒரு கிராம்பினால் வெளியில் போனார். அவர் திரும்ப வரவும் வாய்ப்பு இருக்குது. பிற்பாடு கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஜேமி ஸ்மித் பும்ரா கிட்ட அவுட் ஆனார். ஜோ ரூட் அஃப்கோர்ஸ் ஜடேஜாயிடம் அவுட் ஆனார். ஆனால் 170க்கு மேலே லீடை ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. பென் ஸ்டோக்ஸ்க்கு ரொம்ப சீரியஸான இன்ஜுரி இல்லை அப்படிங்கிறது தான் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்திலேருந்து நமக்கு வர தகவல்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் திரும்ப வந்தால் இன்னும் கொஞ்சம் ரன்கள் சேகரிப்பாங்க. இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா பிச்சு கொஞ்சம் மேலும் கீழுமா இருக்குது. இந்திய பேட்டர்ஸ்க்கு பெரிய சவாலாக இருக்கும். டே 4 அண்ட் டே 5க்கு ஸ்ட்ரெச் பண்ணணுன்னா இந்தியா வில் ஹாவ் டு ப்ளே கேட்ச் அப் இந்த ஆட்டத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். கெத் இஸ் கிரியேட்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.